தினமொரு வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். விளக்கம். 2 பேர் கலைப்பொருள் அங்காடிக்கு சென்றனர். ஒருவன் தன்னை கவர்ந்த ஒரு அழகான காட்சி பொருளை தேர்வு செய்து வாங்கினான். உடன் வந்தவனோ வேறொரு பொருளை தேர்வு செய்தான். அதை பார்த்த மற்றவன், இதை ஏன் வாங்குகிறாய்? இது நன்றாகவே இல்லை என்றான். அதற்கு அவன், அந்த பொருள் உனக்கு எப்படி நன்றாக தோன்றினதோ அதுபோல இது எனக்கு நன்றாக தோன்றுகிறது என்றான். பொருளின் தோற்றம் மட்டுமல்ல, எந்த ரசனையோடு எந்த கண்களோடு பார்க்கின்றோமோ அதுதான் நல்லதா நல்லதில்லையா என்பதை தீர்மானிக்க வைக்கிறது. கடந்து போன வாழ்க்கையின் சில பகுதிகளை நாம் எண்ணி பார்க்கின்றோம். இப்பொழுதுள்ள வாழ்க்கை பகுதி அதற்கு முன்பாக ஒன்றுமில்லாதது போல தோன்றுகிறது. இந்த நாள் அந்த நாளை போல இன்பமா இல்லையே என்று எண்ணி மனம் சலிக்கின்றோம். யோபு என்ற தேவ பக்தனும் அவ்விதம்தான் தன்னுடைய கடந்த கால சீர் சிறப்புகளை எண்ணி வியாக்குலப்பட்டான். சிலர் பணி ஓய்வு பெற்றதும் வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டதை போல உணர்கின்றனர். எல்லாம் முடிந்து விட்டது போல எண்ணுகின்றனர். விறுவிறுப்பாக வாழ்ந்த காலம் கடந்து போய் இனி ஈசி சேரில் சாய்ந்து உட்கார்ந்து தூங்கியே நாட்களை கழிக்கும் காலங்கள் வந்துவிட்டதே என்று மனம் சோர்ந்து போகின்றனர். ஓய்வு பெற்ற ஒருவர் அதற்கு பின்னும் துடிதுடிப்போடு நண்பர்கள் நடுவிலும் குடும்பத்தின் நடுவிலும் மிகவும் கலகலப்பாகவே காணப்பட்டார். ஓய்வு பெற்ற பின்பும் நல்ல துடிதுடிப்பாய் இருக்கின்றீர்களே என்று கேட்டார் ஒருவர். அதற்கு அவர், நான் அரசாங்க பணியிலிருந்துதான் ஓய்வு பெற்றேனே அன்றி வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறவில்லை என்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தின் பின்னணியிலும் செயல்பட்டு அந்தந்த பக்கங்களுக்கு அதற்கேற்ற அர்த்தத்தையும் அழகையும் அவசியத்தையும் உருவாக்குகின்றார். ஒரு புத்தகத்திற்கு பல அத்தியாயங்கள் உண்டு. எல்லா அத்தியாயங்களும் ஒரே விதமாக இருப்பது இல்லை. ஒரு அத்தியாயம் நல்ல விறுவிறுப்புடனும் ஜனரஞ்சக உணர்வுடனும் இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தரும் விதமாகவும் இருக்கும். ஆனால் அதே எதிர்பார்ப்புடன் அடுத்த அத்தியாயத்திற்கு சென்றால் அங்கே காட்சிகள் மாறிவிடும். அங்கே விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் மாறிவிடும். அங்கே விறுவிறுப்போ சுறுசுறுப்போ இராது. இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்தாது. எனவே இந்த புத்தகம் படு போர் என்றோ அவ்வளவு நன்றாக இல்லை என்றோ எண்ணி போட்டு விடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் விறுவிறுப்பாகவும் ரசிக்கும் தன்மையுடையதாகவும் இல்லாவிட்டாலும் அந்தந்த அத்தியாயங்களுக்கென்று ஒரு அர்த்தமும் செய்தியும் உண்டு. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.